Hello, in the video CBSE NCERT class 12 maths chapter 10th exercise question solve பண்ணி சில கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ண போறோம். வீடியோல போலாமா? அந்த क्वेश्चन என்னன்னா find the angle between two vectors A vector and B vector with magnitudes √3 and 2 respectively having A vector dot B vector is equal to √6 அப்படிங்கிறதான் கொஸ்டின். போலாமா? இந்த கொஸ்டின் நம்ம ஸ்ட்ரக்சர்டாக சால்வ் பண்ண போகிறோம். இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி நம்ம யார் நியூவாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். ஓகே, முதல்ல கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம எழுதலாம். வாட் இஸ் கிவன்? கிவன் மேக்னிடியூட் ஆஃப் ஏ அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் பி ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் ஏ, மேக்னிடியூட் ஆஃப் பி ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னா முதல்ல இருக்கிறது ஏக்கான மேக்னிடியூட், ரெண்டாவது இருக்கிறது பிக்கான மேக்னிடியூட். ஸோ ஹவ் வில் வி ரைட்? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏனா சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்னன்னா இதான் மேக்னிடியூட் ஆஃப் ஏயுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். மேக்னிடியூட் ஆஃப் ஏ இஸ் யூ ஷுட் ட்ரா டூ வெர்டிக்கல் லைன். இந்த மாதிரி ரெண்டு லைன் வரையணும். ஏ வெக்டர் அப்படின்னு போடணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் என்ன? 2. ஓகே, ஸோ கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? we are given also a vector dot b vectorன்னு கொடுத்துருக்காங்க. a vector dot b vectorரும் என்னது? √6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். நமக்கு இதை வச்சுட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? what we have been asked to find the angle between two vectors. ரெண்டு வெக்டருக்கு இடையில ஆங்கிள் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. செலிகோ இப்போ நம்ம ஏ வெக்டர் டாட் பி வெக்டருடைய டெஃபினேஷன் என்ன நமக்கு தெரியணும். முதல்ல நம்ம சொல்யூஷன் போகலாம். சொல்யூஷன் எழுதிக்குவோம். சொல்யூஷன் டெஃபினேஷன் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னா என்ன? அது மேத்தமெட்டிக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க? இதுனா இதுதான் அப்படின்னு டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னா என்ன? மேக்னிடியூட் ஆஃப் ஏ, magnitude of b, cos of the angle between a and b, அதை தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் டெஃபினேஷன். டெஃபினேஷனாக 3 லைன்ஸ் போடுறேன். இதுனா இதுதான்ப்பா. டாட் ப்ராடக்ட்னா என்ன? இதை பண்ணு, அவ்வளோதான். இதை பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் டன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கணக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? வாட் வி ஹேவ் பீன் கிவன் வித் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் நமக்கு வி ஹேவ் பீன் கிவன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? √6 நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? இது √6 கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏயும் கொடுத்துருக்காங்க, மேக்னிடியூட் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. அப்படி டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ வெக்டர் டாட் பி வெக்டருக்கு பதிலாக வி கேன் சப்ஸ்டியூட் ஹூம்? √6. இப்போ நம்ம ஈக்குவல் டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேல்யூஸ் போடுறதுனால இட் ஹேஸ் டு பி மேட் டு ஈக்குவல் டு. டெஃபினேஷன் ஈக்குவல் டுவாக மாறுது. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ என்ன? Magnitude of A is √3. Okay, so I will write it as √3. Magnitude of B என்ன? 2. So cos of the angle between A and B, அதான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ தீட்டா தான் நம்ம கேட்டிருக்கோம். we are asked to find தீட்டா. so we can bring the √3 and 2. √3 and 2 இருக்குல்ல, அதை நம்ம கீழே எடுத்துகிட்டு வர போகிறோம். போலாமா? ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √6 divided by √3 multiplied with 2. ஸோ √6 இருக்கா? √6 எப்படி எழுதலாம்னா 6 எப்படி எழுதலாம்? 3 × 2ன்னு எழுதலாம். 3 × 2ன்னு எழுதலாமா √6? ஸோ இதை நம்ம இன்னும் செப்பரேட் பண்ணால் we can separate it into √3 × √2ன்னு எழுதலாம். சரியா? ஸோ √6 can be written as √3 × √2. ஸோ டினாமினேட்டரில் யார் இருக்கா நமக்கு? we have 2. 2 எப்படி எழுதலாம்? in terms of root, so that we can cancel it out. 2 எப்படி எழுதலாம்?
√2 into √2ன்னு எழுதலாம். ஸோ 2 கேன் பி சிம்பிளி வெறும் 2 எப்படி எழுதலாம்னா √2 into √2. So who cancels out in the numerator? √2 and √2 get cancel out, and √3 and √3 get cancels out. So இப்போ கேன்சல் ஆன பிறகு what is left there? அந்த இடத்துல என்ன விடப்பட்டிருக்கும்? It will be left with 1. So here also it will be left with 1, and here also will be left with 1. 1 multiplied with √2, so that what it happens? The entire thing becomes √2. Clear? So இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்? We want to find theta. theta எடுக்கும் பொழுது என்ன பண்ண போகிறோம்? அந்த காசு அந்த பக்கம் கொண்டு போ. So what happens? நம்ம cos theta is equal to √2, 1/√2. ஸோ 1/√2 நம்ம வந்து காஸ் டேர்ம்ஸில் எழுதுனா என்ன எழுதலாம்? cos 45 degree தானே 1/√2. ஸோ cos 45 degree தான் 1/√2. ஸோ we can write like this. பொதுவாக டிகிரியில் எழுத சொல்லாமல் நம்ம ஹையர் கிளாஸஸ் போகிறதுனால ரேடியன்ஸில் சொல்லி எழுத பழகுவாங்க. நம்மளை வந்து எழுத சொல்லுவாங்க, ரேடியன்ஸில் எழுத சொல்லுவாங்க. ஸோ π/4னா என்ன? 45 degree ரேடியன்ஸில் எழுதுனா நம்ம என்னென்ன எழுதலாம்? ஸோ ரேடியன்ஸ் மீன்ஸ் இட் இஸ் என்னது? π divided by 4. πனா 180 degree. 180 degree divided by 4, it becomes 45 degree. புரியுதாடா? 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 90. அகெயின் தென் 2ஆல் டிவைட் பண்ணால் இட் பிகம்ஸ் 45 degree. ஸோ ஆன்சர் காஸ் நம்ம என்ன எழுதிக்கலாம்? π/4. கம்பேரிங் த ஆர்குமெண்ட்ஸ், ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணால் ஸோ வில் பி கெட் த ஆன்சர். ஸோ கம்பேரிங் த ஆர்குமெண்ட்ஸ், π/4 இஸ் ஈக்குவல் டு நமக்கு யார் வந்துடுதா? π/4 ரெண்டு ப்ராக்கெட் இருக்கா? கேன் யூ see it, visualize? π/4 is equal to theta. Theta is equal to π/4. Clear? Okay. So theta is equal to π/4. So we are done with the problem. இதான் நம்முடைய ஆன்சர். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். We are there for you. Thank you for watching the video till the end. நன்றி. Bye.